Hi friends, welcome to DR Fashion News. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க V-cut puff sleeve வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்ற மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 10 inches. ஸோ நான் அதில் வந்து 4 inches வந்து பார்டர் ஆகும். ரிமைனிங் இருக்க 6 inches வந்து ஸ்லீவ் லென்த்தாக இருக்கும். மேலே 1/2 inches கீழே 1/2 inches எக்ஸ்ட்ரா விட்டு டோட்டலாக வந்து நான் 7 inchesக்கு வந்து ஸ்லீவ் லென்த்தை வச்சுருக்கேன். அவங்களோட ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி விற்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதை விட மெயின் கிளாத்தை வந்து 1 inches வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் V-cut puff ஸ்லீவுக்கு எந்த கலரில் வந்து கான்ட்ராஸ்டாக கிளாத் வைக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 21 inchesக்கு வைக்கணும். பிகாஸ் இந்த சைடு 1/2 inchesக்கும் அந்த சைடு 1/2 inchesக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னாலும் 8 inchesக்கு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கரெக்டாக எடுக்கிறது வந்து 21 inchesக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல பக்கமும் அதாவது ரைட் சைடும் ஒன்றா வைக்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், ரைட் சைடும் ஒன்றா வைங்க. ராங் சைடு அவுட்டரில் பார்த்தா மாதிரி இருக்கணும். இதில் கரெக்டாக 1/2 centimeterக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1/2 inchesக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இதில் அப்போ நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் சைட்லேயும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஒன்றா வைக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் அண்டரில் பார்த்தீங்கன்னா ராங் சைடு வந்து வரும். இப்போ இதை வந்து திருப்பி போட்டு இதுக்கு மேலே வந்து படிமான தையல் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிளாத் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். நீங்கள் படிமான தையல் போடலை அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த V-cutக்கு நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட் வந்து சேம் அந்த மெயின் கிளாத் எடுத்த மாதிரியே 8 inchesக்கும் இப்போ 1/2 inch ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 20 inchesக்கு வந்து அந்த கிளாத் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 20 inchesல வந்து ஹாஃப் வந்து நமக்கு 10 inches. ஸோ அந்த 10 inchesல இருக்கிறத நம்ம என்னவா மார்க் பண்ண போகிறோம்னா சென்டர் மார்க்கிங்காக பண்ண போகிறோம். அது எப்பயுமே எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் சென்டர் மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மேலேயும் 10 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன், கீழேயும் வந்து 10 inchesக்கு மார்க் பண்ணி இதை ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 inches பேஸாக வச்சு இந்த சைடில் ரைட் சைடில் 2 inches வந்து மார்க் பண்ணுறீங்க. கரெக்டாக வந்து 2 inches எடுக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த V-cut. ஸோ 2 inches வந்து மார்க் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 2 inches வச்சு மார்க் பண்ணிட்டு வரீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த 2 inchesல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ப்ளீட் எடுத்து சென்டரோட மார்க்கிங்கில் கரெக்டாக வைக்கணும் நம்ம. ஸோ இதே மாதிரி தான் எவ்ரி 2 inchesலையும் நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணி கரெக்டான ப்ளீட் எடுத்து எல்லாமே சென்டர் ஃபேஸ் பண்ணி ஒரே எட்ஜஸில் வரா மாதிரி நம்ம ஈவனாக வைக்கணும். ஸோ இப்படி 1 by 1 வைக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மார்க்கிங் பண்ணுறது கீழே தான் நம்ம மார்க்கிங் பண்ணி அந்த ப்ளீட் எடுக்கிறோம், மேலே நம்ம கை வைக்கவே இல்லை. ஸோ கீழே மார்க்கிங் பண்ணி அந்த 2 inchesல மார்க்கிங் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து அது மேலே போட்டுடணும். லாஸ்ட்டாக எடுக்கிற ப்ளீட் வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் அதாவது அந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் தெரிகிற மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்லேயும் அந்த 2 inches கரெக்டாக ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ளூ கலர் டாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே கரெக்டாக அந்த ப்ளீட் வரா மாதிரி எல்லா ப்ளீட்டையும் சேமாக ஒரே பிளேஸில் கனெக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், அந்த ப்ளூ கலர் மேலே கரெக்டாக ப்ளீட் எடுத்து அது மேலே தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து எடுக்கிற ப்ளீட்டை 1 by 1 வைக்க போகிறீங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும்பொழுது அந்த ஸ்டிச்சஸ் வந்து மறையிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த லாஸ்ட் ஃபீட்டை எடுத்து ப்ளூ கலர் ஆப்போசிட்டில் இருக்க ப்ளூ கலர் லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு அகெயின் அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். நம்ம கீழே இருக்கிறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேலே கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளீட் வரும். ஸோ அதை ஆர்டர் பண்ணி ஒரு கையிலேயே வந்து 2-3 டைம் நீங்கள் அயர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாலே அந்த ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த ஃப்ளீட் வந்து மாறாமல் அதுக்கு மேலேயும் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணணும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான உங்களுக்கு ஃப்ளீட் வந்துருச்சு. இப்போ ரைட் சைடை வந்து அப்படியே கீழே பார்த்தா மாதிரி கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் திருப்பிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இப்போ வந்து லைனிங் வைக்க போகிறோம். ராங் சைடில் தான் நம்ம இப்போ லைனிங் வைக்க போகிறோம். இப்போ ராங் சைடில் வந்து லைனிங்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் சென்ட்ரு மார்க்கிங் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ லைனிங்கோட சென்ட்ரு மார்க்கிங்கை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க சென்ட்ரு மார்க்கிங்கை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்படி நீங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த சென்ட்ரு மார்க்கிங்கும் அந்த சென்ட்ரு மார்க்கிங்கும் கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி வச்சு நம்ம ஒரு பின் வந்து வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழேயும் மேலேயும் கரெக்டாக அந்த சென்ட்ரு மார்க்கிங் ஃபேஸ் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டிச்சஸ் பண்ண போகிறீங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி, அதாவது நான் அண்டரில் வந்து 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன். ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஸ்லீவுமே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சஸ் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்டரை ஜாயின் பண்ண போகிறோம். பார்டரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நான் 1/2 இன்ச்சஸ் எடுத்து 4.5 எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக மார்க் பண்ணி அது மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி பார்டரையும் ஸ்லீவையும் என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும் நம்ம. நீங்கள் அந்த 1/2 இன்ச்சஸ் மாறாமல் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவோட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். ஸோ நம்ம எல்லாமே மார்க்கிங் பண்ணி கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பி ரைட் சைடில் வந்து ஒரு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த பார்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக அது கூட அட்டாச் ஆகிடும். நீங்கள் இதுக்கு மேலே லேஸ் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் இதோட லுக் வந்து கிராண்டாக தெரியும். ஸோ நம்ம பர்ஃபெக்டான ஸ்லீவ் வீ கட் பஃப் ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த வீ கட் பஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு ஹேண்டையும் என்ன பண்ணணும், அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 ஹேண்டையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டும் ஈவனாக இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடி பார்ட் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்லீவோட மார்க்கிங் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.